வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் ஆள்வினை உடைமை அந்த அதிகாரத்தில் 6வது குறள். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இங்கே முயற்சிக்கு எதிர்ப்பதமாக முயற்றின்மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது முயற்சி இல்லாமல் இருக்கிறது. ஆக ஒருவன் செய்கின்ற முயற்சி திருவினை ஆக்கும். திருன செல்வம், செல்வத்தை அவனுக்கு உண்டாக்கி தரும் அல்லது செல்வத்தை வளர்க்கும், எப்படினாலும் பொருள் எடுத்துக்கலாம். முயற்சி இல்லாமல் இருத்தல், முயற்றின்மை அப்படிங்கிறது முயற்சி இல்லாமல் இருத்தல். இன்மை புகுத்தி விடும். இன்மைனா வறுமை. அந்த வறுமையை அவன்கிட்ட கொண்டு சேர்த்துருமா. புகுத்தி விடும்னா இவன் முயற்சி பண்ணாட்டினா கூட அது கொண்டு இவன்கிட்ட வறுமையை சேர்த்திருமா. இதுக்கு எப்படி ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னா அந்த குழியை தோண்டி அந்த விதையை போட்டு மூடி அதுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் பெருசானோடனே கொஞ்சம் எரு வச்சு அதை மற்ற இது ஆடு மாடெலாம் மேயாமல் ஒரு சின்ன கம்பி வலை கட்டி இந்த மாதிரிலாம் பாதுகாத்து வந்துட்டே வரணும்னா என்ன ஆகும்? அது நாம் வேலை தான் செய்கிறோம். மண் கொடுக்குறோம், அப்புறம் நல்ல உரம் கொடுக்குறோம், தண்ணி கொடுக்குறோம், நல்ல வெயில் படுற இடத்துல வைக்கிறோம். ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் என்ன விஷயத்தை பண்ணுது? அந்த விதையிலேருந்து மரத்தை நமக்கு வளர்த்தி கொடுத்துருது இல்லைங்களா? அது ஒரு கட்டம் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. அந்த மரம் அது பாட்டு வளரும். எப்படி நாம் ஒரு விதையை பாதுகாப்பாக அது வளருவதற்கு ஏதுவான சூழ்நிலை உருவாக்கக்கூடிய முயற்சியை செய்தோமே ஆனால் அந்த மரம் அது பாட்டு வளருதோ, அதே போல் ஒரு செயலை முடிக்கணும் அப்படின்னா அந்த முடிக்கணுன்றதை பற்றி யோசிக்காமல் அதை முடிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை செய்து கொண்டே இருந்தோம்னா அந்த காரியம் முடிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த முயற்சி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த உழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு கொடுத்துரும். சரி, அப்படி உழைப்பு இல்லாமல் நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வறுமையை கட்டாயம் கொண்டு கொடுத்துரும். இன்றைக்கெலாம் நான் நிறைய பார்க்குறேன். என்ன அப்படின்னா, பணம் இல்லை அப்படின்றது ஒரு வகையான வறுமை அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய வறுமைகள் இருக்குது. பணம் இல்லாத மட்டும் வறுமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பணம் இல்லாமல் இருக்கவங்க வறுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ வேலைகள் செய்கிறதுக்கு இருந்தாலும் அவங்க செய்கிறதில்ல. அவங்க சோம்பேறித்தனத்துக்காக ஏதாவது காரணம் சொல்லி என்னோடய திறமைக்கு இந்த வேலை சரியில்லை, அந்த வேலை சரியில்லை, நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன் அப்படின்னு சோம்பேறியாக இருக்க பழகுறாங்க. அதுதான் இந்த வறுமையை மேலும் மேலும் இன்னும் மோசமாக்கிட்டே போகுது. முயற்சி எடுத்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த வறுமையை தொடச்சிட்டு மேலே வர முடியும். அது அவங்க பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இந்த பரிமேலழகர் உரை எழுதும்போது அரசர் மாட்டு உளதாகிய முயற்சி அப்படின்னு எழுதுகிறாரு. அரசரிடம் இருக்கக்கூடிய முயற்சி அவரது செல்வத்தினை வளர்க்கும். அது இல்லாமல், அதாவது முயற்சி இல்லாமல் வறுமையை அடைவித்து விடும் அப்படின்னு. இப்போ இந்த அரசர் மாட்டு அப்படிங்கிறது அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு பரிமேலழகர். அவருக்கு அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது அப்படின்னா இந்த ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரம் கொடுத்தது தான். ஏன்னா பொருட்பாலில் ஆள்வினை உடைமை அப்படிங்கும்போது அது அரசருக்கு சொல்லப்படுறதாக சிறப்பாக அரசருக்கு சொல்லப்படுறது. எல்லாருக்கும் பொது அப்படின்னாலும் அரசருக்கு சிறப்பாக சொல்லப்படுறது. அரசருக்கு செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லை, 6 அங்கங்களும் கூட. படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண். இந்த 6 அங்கங்களும் அவருக்கு செல்வங்கள் தான். ஆக அவருடைய முயற்சி அப்படின்ற இருந்ததுன்னா இந்த 6 அங்கங்களும் அவருக்கு சிறப்பாக இருக்கும். அந்த 6 அங்கங்கள் சிறப்பாக இருக்கும்போது அது செல்வத்தை கொடுக்கும். அப்படி அவர் முயற்சி இல்லாமல் இருந்தால் அந்த 6 அங்கங்கள் சோர்ந்து போகும். அப்போது அவர் பகைவர்கிட்ட எளிதில் விழுந்து விடுவார். வறுமை தான். அதனால் அரசருக்கு முயற்சி முக்கியம், சாதாரண மனிதனுக்கும் முயற்சி முக்கியம். நமக்கான செய்தி நம்மிடம் முயற்சி இருந்தால் நமக்கு என்ன செல்வம் வேணுமோ அந்த செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை